மாணிக்க கல்லுக்குகிறது, பில்லில அர்ஜுனன் நிற்கிறது, சொல்லிலே அர்ஜுனன் சொல்லுகிறது. அதாவது அள்ளி குழப்பில கரணை போல் கொடையவர். அப்படிப்பட்ட கொடை வல்லல் என்று சொல்லுவாங்க. போன ஆண்டு இந்த நாடகத்திற்காக 50,000 ரூபாய் கொடுத்து வழங்கினார். இந்த ஆண்டும் நிறைய சேவை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட புண்ணியவர் பாட்டியின் ஆசிரியர் குமாரா விளங்கக்கூடிய அருள்குமார் கவுன்சிலர் அவர்கள் பன்னினாக வேலை இருக்கிறோம். ஞானவேல் அவர்களுக்காக 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணாவர் பக்கம் அம்மன் நம்ம அருள் இந்த நாட்டுக்கெல்லாம் திருநாடு தானிப்படையில வாசமா இருக்கக்கூடிய வாசமா இருந்த காலம் சென்ற பூங்காவோட டிரைவர் அவர்கள் இந்த நாடகத்திலே மிகவும் ஒரு தூணாக இருந்தவர். அப்படிப்பட்ட இருந்தாலும் அவர் பேர் இழக்க வேண்டும் என்று ஞானவேல் அவர்கள் ஊர்வாளித்திருக்கிறார். அம்மன் நம்ம நல்ல தானிப்படை நிலத்தை வாசமா இருக்கக்கூடிய கோவிந்தசாமி ஆச்சாரி குமாரா பாலசுப்ரமணியர் அவர்கள் அம்மன் பாலகாணிக்க ஊர்வாளித்திருக்கிறார். அண்ணாவர் அம்மன் நம்ம இன்னும் தானிப்படை வாழ்ந்து வரக்கூடிய மூன்றப்பட்டியார் குமார் அவர்கள் அம்மன் பாலகாணிக்க 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணாவர் அம்மன் நம்ம இந்த மகாராஷ்டிரமான பொருளிய நாட்டுக்கெல்லாம் திருநாடு மக்களாட்டு கொப்பாகி தானிப்படையில் வாசமா இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் அருணாசலம் ஐயா இந்த நாடகத்திலே பன்னினாக தாங்கி மிக சிறப்பாக நடித்தவர். கோபால தாங்கி சிறப்பாக நடித்தவர். அவர் முகத்துல பூச்சி போன நல்லா பணம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் பணம் கிடைக்கும். வராத கடன்லாம் வரும். ஏன்னா அவரை கொஞ்சம் தூங்கி வச்சு போவோம். அன்னைக்கு வராத கடன்லாம் அவசரம். அப்படிப்பட்ட அருணாசலம் ஐயா அவர்கள் அம்மன் பால் கணக்க 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம். அண்ணார் பக்கம் அம்மன் நம்ம நல்ல குடும்பம் சுபோதி. இந்த மகாராஷ்டிரமான முடிய தானிப்படை வாசமா இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் கனிலாக வாழ்ந்து நடிக்கக்கூடிய ஞானவேல் ஐயாவுக்காக 200 ரூபாய் சுபோதி. மகாராஷ்டிரமான முருதிய தானிப்படை நேரத்தில் வாசமா இருந்து காலம் சென்ற கோவிந்தசாமி அவர்கள் அம்மன் பாத கணிக்க மகாராஷ்டிரமான முருதிய தானிப்படை நேரில் வாசமா இருந்து முன்னாள் கவுன்சிலர் பச்சமுத்து ஐயா அவர்கள் சொன்ன காமாட்சியம்மன் பாத கணிக்காக 1000 ரூபாய் அளித்திருக்கிறார். அண்ணாவர்கள் சொன்ன காமாட்சியம்மன் நமது அருளை கொடுக்க சுபோசியம். தானிப்படை என்ற வாழ்ந்து வரக்கூடிய திருக்கத்தையார் வீட்டு புத்தவர்கள் சொன்ன காமாட்சியம்மன் பாத கணிக்க அண்ணாவர் பக்கம் அம்மன் நமது அருளை கொடுக்க மகாராஜனின் கதையை சொல்வீர்கள் கேளுங்க. திருவண்ணாமலையை ஆண்டு வந்த வல்லாள மகாராஜனும் அக்னி வம்சத்தில் பிறந்தவர் சத்திய சாந்தன். அவருக்கு மல்லம்மா தேவி சல்லம்மா தேவி என்ற 2 மனைவியார்கள். வல்லாள மகாராஜனோ பொய் சொல்லாதவர், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதவர், தனக்கு அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் உயிரையும் துச்சமும் நினைப்பவர். அப்படிப்பட்ட வல்லாள மகாராஜன் தினந்தோறும் சிவனை பூஜை செய்யாத நேரமே கிடையாது. அப்படி வல்லாள மகா தேசமே செல்லும் செழிப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வல்லாள மகாராஜனுக்கும் ஒரு குறை ஏற்பட்டது. என்னவென்றால் கட்டி அணைத்து முத்தமிட வாரிசென குழந்தை கிடையாது. ஆமா, அப்படி இருக்கையில் தனது அமைச்சரவை நோக்கி, அமைச்சர்களே, நான் எனது ஆட்சியில் ஏதேனும் குறை உண்டோ, எனது சிவனுக்கு செய்கின்ற பூஜையில் ஏதேனும் குறை உண்டோ என்று அமைச்சர்களிடம் கேட்டார். அதற்கு அமைச்சர்களோ, உங்களுடைய ஆட்சி சிறப்பாக உள்ளது, உங்களுடைய சிவனுக்கு செய்கின்ற பூஜையும் சிறப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நீங்களோ தானம் சிவன் அடியார்களுக்கு தானம் செய்தால் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே தனது காவலர்களை அழைத்து, காவலர்களே, எனது எல்லைக்குட்பட்ட எல்லையில் கொடிப்பாறையை சாற்றுங்கள். என்னவென்றால் வருகின்ற சிவனடியார்களுக்கு நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று. அப்படியே காவலர்களும் கொடிப்பாறையை சாட்டினார்கள்.
அப்படி சாட்டிய உடனே சிறப்பா எழுதி வச்சுக்கிறார். முதல்ல இருந்து பழைய புக்கு புதுப்பித்து தந்தவர் அம்மனுக்காக வேண்டி கொடுத்து எழுதி கொண்டு அந்த குடும்பத்திலே காமாட்சி பணியை இருந்து அவர் செய்யக்கூடிய தொழில் மேல் மேல் வளர்றது அம்மனுக்கு அப்படி வருகின்ற சிவனுடையவருக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நாங்கள் தானமாக தர தயாராக இருக்கின்றோம் என்று கொடிப்பாறை சாட்டினார். சில காலம் சென்றது, அப்படியே வாரி வழங்கினார். இதனை அறிந்த நாரத முனிவரோ சிவலோகம் சென்றிருந்த காலத்தில் சிவனிடம் புகழ்ந்து தள்ளினார். வல்லாள மகாராஜன் சிவனுடையவர்களுக்கு எது கேட்டாலும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் எது கேட்டாலும் வாரி வழங்குகின்றார் என்று புகழ்ந்து தள்ளினார். இதனை சிவனாகப்பட்டவரோ கேட்டுக்கொண்டு நாரத முனிவரை அனுப்பிவிட்டு குபேரனை அழைத்தார். குபேரனே, நீ என்ன பொன் பொருட்களை மூட்டையாக கட்டிக்கொண்டு என் பின் தொடர்ந்து வா என்று உரைத்தார். அப்படியே பொன் பொருட்களை கட்டினார். தன்னுடைய ரிஷிகளாகிய முனிவர்களை அழைத்து பண்டரங்களாக உருவெடுத்து பின் தொடர சொன்னார். அப்படியாக பின் தொடர்ந்தார்கள். பூலோகம் வந்தவுடனே திருவண்ணாமலைக்கு சென்றனர். திருவண்ணாமலையிலே விலை மாதர்கள் வசிக்கும் தெருவிற்கு சென்றார்கள். சென்றவுடனே விலை மாதர்கள் அனைவரையும் அழைத்து இன்றைய இரவு தினம் உங்கள் வீட்டில் எங்கள் முனிவர்கள் அனைவரும் தங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று கேட்டார். வல்லாளமாக இவர் சிவனாகப்பட்டவர் கேட்டார். கேட்டவுடனே விலை மாதர்களோ, மன்னரே, நாங்கள் என்ன நாளுக்கு ஒரு பேச்சும் ஆளுக்கு ஒரு பேச்சும் பேசுவது கிடையாது. நீங்க ஒவ்வொரு முனிவரும் எங்கள் வீட்டில் இரவு தங்க வேண்டும் என்றால் 1000 பொற்காசுகள் தர வேண்டும் என்று உரைத்த உடனே சிவனாகப்பட்டவரோ அப்படியே ஒவ்வொரு விலைமாதர் வீட்டிலும் ஒவ்வொரு முனிவர் தங்கும்படியாக செய்துவிட்டார். செய்துவிட்டு குபேரன் அழைத்துக் கொண்டு சங்கமர் என்ற ரூபத்தில் மாறுவேடம் கொண்டு வல்லாள மகாராஜன் வசிக்கும் அரண்மனைக்கு சென்றார். சென்றவுடனே வல்லாள மகாராஜனோ சிவனாக மாறி சங்கம ரூபத்தில் வென்றிருக்கின்ற முனிவரை அழைத்து வாருங்கள் முனிவரே என்று அழைத்தார். உடனே சங்கமர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். அந்த சங்கமரோ, மன்னா, உன்னுடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. உன்னுடைய சிவனடியாக செய்கின்ற தொண்டு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அப்படி இருக்கையில் மன்னர் கேட்டார், முனிவரே, உங்களுக்கு என்ன வேண்டும், எது வேண்டாலும் கேளுங்க, நான் தருகிறேன் என்று சொன்னார். அப்படியே முனிவரோ, எனக்கு மாறன் விடுத்த பானம் கணைகள் என்னை துளைக்கின்றது. என்னுடைய இச்சையை போக்க இன்று இரவு மட்டும் தங்குவதற்கு எனக்கு ஒரு இச்சையை தீர்க்க மங்கை ஒன்று வேண்டும். பெண் கேட்டார். அப்படி கேட்ட உடனே வல்லாள மகாராஜனோ, இன்று இரவுக்கு மட்டும் என்ன கிடையாது, மனமே செய்து வைக்கிறேன், ஆயுள் முழுத உனக்கு பணிவு செய்வாள் என்று அதை உரைத்தார். ஆனால் சங்கமரோ அதனை மறுத்துவிட்டார். வேண்டாம் அண்ணா, எனக்கு இன்று இரவு மட்டும் யாகம் கேட்கும் தண்ணீர் போல இன்று இரவு மட்டும் ஒரு மங்கை அனுப்பினால் போதும் என்றார். அப்படியே தனது காவலர்களை அழைத்து விலை மாதர்கள் வசிக்கும் தெருவிற்கு சென்று ஒரு விலை மாதரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே காவலர்களோ விலை மாதர்கள் வசிக்கும் தெருவுக்கு சென்றவுடனே ஒவ்வொரு வீட்டிலும் சத்தம் கேட்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கேட்கின்றது. யார் வீட்டிலும் தனியாக இல்லை. இதனை அறிந்த காவலர்கள் அரண்மனைக்கு வந்து நடந்த விவரத்தை கூறினார். கூறியுடனே வல்லாள மகாராஜனோ, இது என்ன ஆச்சரியம், இன்றளவும் ஒரு மாதம் கூட விலை மாதம் கிடையாதா என்று கேட்டார். உடனே வல்லாள மகாராஜனோ, காவலர்களே, மறுதெருவுக்கு சென்று நான் அழைத்ததாக அழைத்து வரும். என்னவென்றால், வருகின்ற மலைமாதருக்கு குதிரை சுமக்கின்ற அளவுக்கும் யானை சுமக்கின்ற அளவுக்கும் பொன் பொருள்
வைடூரியம் தெரிந்தே என்று அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்படியே காவலர்களும் சென்று விலைமாதரை அழைத்தனர். காவலர்களே, நாங்கள் இன்று இரவு தங்குவதற்கு 1000 பொற்காசுகள் வாங்கிவிட்டோம். அதனால் எங்களால் வர இயலாது காவலர்களே என்று சொன்னார். சொன்னவுடனே மறுபடியும் அரண்மனைக்கு சென்று வல்லாள மகாராஜனிடம் தெரிவித்தனர். வல்லாள மகாராஜனோ, நான் அடியார்களுக்கு செய்த வாக்குறுதி காப்பாற்றாமல் போய்விடுமோ என்று அச்சப்பட்டார். உடனே அவரே நேரடியாக சென்று விலைமாதரை அழைத்தார். விலைமாதர்களே, நீங்கள் யார் ஒருவர் எங்களது முனிவருக்கு இன்றிரோ தங்குகிறீர்களோ அவருக்கு என்னுடைய ஆட்சியிலே சரிபாதியை எழுதியிருக்கிறேன் என்றும் நீங்கள் கேட்பதை தருவேன் என்றும் வல்லாள மகாராஜன் உரைத்தார். அதற்கு விலைமாதர்களோ, மன்னா, நாங்கள் நாளுக்கு ஒரு பேச்சும் ஆளுக்கு ஒரு பேச்சும் பேசுவது கிடையாது. இன்று இரவு தங்குவதற்கு 1000 பொற்காசுகளை வாங்கிவிட்டோம். அதனால் எங்களால் வர இயலாது மன்னா என்று உரைத்தார். ஒரே ஆனந்த சந்தோஷம் வல்லாள மகாராஜனுக்கு. ஏனென்றால் நாம் தான் வாக்கு தவறாது நடப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நம் வல்லாள தேசத்தில் வாழ்கின்ற விலைமாதர்கள் கூட சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறார்களே என்று ஆனந்தம் கொண்டார். அப்படி இருந்தாலும் மனதில் அச்சம் ஏற்பட்டது. முனிவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போய்விடுமோ என்று. உடனே அந்த சோகத்துடனே தனது அரண்மனைக்கு வந்தார். வந்த நேரத்திலே சல்லமாதேவியோ, மன்னா, என்றளவும் இல்லாமல் இன்று ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். கேட்டவுடனே மன்னரோ நடந்த எல்லாவற்றையும் கூறினார். கூறியவுடனே சல்லமாதேவியோ சில நேரம் கழித்து, மன்னா, நீங்கள் கட்டளையிட்டால் அந்த முனிவருக்கு நானே இன்று இரவு அவர் இச்சையை தீர்க்கிறேன் என்றார். அப்படி சொன்னவுடனே மன்னரோ, உங்கள் வாக்கு பிரகாரம் சென்று வருங்கள் சல்லமாதேவி என்று அவர் அனுப்பி வைத்தார். சல்லமாதேவியோ முனிவர் படித்திருக்கும் அறைக்கு சென்றார். அறைக்கு சென்றவுடனே முனிவரோ திரும்பி படித்துக் கொண்டிருந்தார். முனிவரே முனிவரே என்று 2 நேரம் கூப்பிட்டார் சல்லமாதேவி. ஆனால் திரும்பி பார்க்கவில்லை, செவி சாய்க்கவில்லை. அதனால் சல்லமாதேவியோ நெருங்கி சென்று கட்டி அணைக்க முற்பட்டார். கட்டி அணைக்க முற்பட்ட உடனே அந்த சங்கமரோ, அந்த முனிவரோ உடனடியாக குழந்தையாக மாறினார். குழந்தையாக மாறியுடனே சல்லமாதேவிக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தனது கணவராகிய வல்லாள மகாராஜனிடம் தெரிவித்தார். வல்லாள மகாராஜனோ, இது எல்லாம் அல்ல அருணாச்சலேஸ்வரர் ஈஸ்வரனின் திருவிளையாடல் தானே இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் என்று தனது குழந்தையை தூக்கி அணைத்து முத்தமிட்டு உச்சி மோர்ந்தார். அப்படி மூர்ந்த காலத்திலே முனிவராகப்பட்டவர் மறைந்தார். மறைந்தவுடனே இப்படியே சில காலம் சென்றது. கௌதம நதிக்கரையோரம் மிக பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போரிலே வல்லாள மகாராஜன் பட்டவரோ வீர மரணம் அடைந்தார். மரணம் அடைந்தவுடனே வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையாக இருந்த அருணாச்சலேஸ்வரர் அவருக்கு சங்கு உடைத்து சடங்குகளை செய்தார். சடங்குகளை செய்துவிட்டு 16ஆம் நாள் கரும காரியத்திற்கு இங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள பள்ளிக்கொண்டாப்பட்டு என்ற கிராமத்தில் கௌதம நதிக்கரை ஓரம் வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையாக இருந்து திதி கொடுத்தார். திதி கொடுத்தவுடனே அங்கிருந்த வன்னியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு சம்மதம் கட்டினர். அதனை ஏற்றுக்கொண்ட அருணாச்சலேஸ்வரரோ அங்கிருந்து ஆலயம் புறப்பட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தார். அதனால் அன்று முதல் இன்று வரை சல்லமாதேவி கட்டி அணைத்து பிறந்ததாலே அண்ணாமலையார் என்ற நாமம் ஏற்பட்டது என்று தெரிந்து கொண்ட பிரதமரையா. இன்றளவும் வல்லாள மகாராஜனுக்கு பள்ளிக்கொண்டாட்டத்துக்கு ஆனால் பிரதேகாமியா
கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. எப்பா, நீ பாருங்க, போய் வச்சு பாருங்க எப்பா முன்னாடி. பிரதேகமியா என்னை ஒப்பனை செய்த காமாட்சி அம்மனிடம் பாதமணியிலும் அதற்கு முன்னதாக என் தந்தையாகிய செம்புமாவரிசியிடம் பாதமணி செல்ல வேண்டும் அல்லவா? தந்தையே எப்படி தந்தையே அநேக கோடி வந்தனம் தந்தையே. மங்களம் உண்டாகட்டும். இந்த மகாலட்சுமானமூர்த்தியே காணிப்படை உள்ளே வாசமாக இருக்கக்கூடிய குமார் ஐயா அவர்கள் இதோ சொன்ன காமாட்சி அம்மனுக்காக 100 ரூபாய் அளித்திருக்கிறார். அன்னார் பங்குல 110 ரூபாய் அளித்திருக்கிறார். அன்னார் பங்குல அம்மன் வந்து அருளை கொடுக்கிறார். ஆனால் மகனே தந்தையே வீரவன் பணிந்தபடியாய் நீயோ என்றென்றும் ஆனால் தந்தையே எப்படி மகனே வணிபதி என்னை இந்த யாகத்தில் உற்பணம் செய்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் தந்தையே. ஆனால் மகனை வணிபதி நானோ தெரிவிக்க முன்பாக நானோ 3 நிபந்தனைகள் வைக்கிறேன். அதை செய்து வந்தால் நான் உன்னை விற்பனம் செய்த காரணத்தை தெரிவிக்கிறேன் மகனே. தந்தையே உங்கள் கட்டளை பிரகாரம் நீங்கள் சொல்கின்ற கோரிக்கைகளை நான் செய்கின்றேன் தந்தையே. ஆனால் மகனே வன்னியபூதி தந்தையே நீயோ வன்னியர் குலத்திலே பிறந்து விட்டாய். ஆனால் நமக்கு ஒரு குடிப்படைக்கு ஆபத்து என்றால் வன்னியர் குலத்திலே ஒரு குடிப்படைக்கு ஆபத்து என்றால் நீயோ முன்னோடியாக சென்று அந்த ஆபத்தை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது கோரிக்கையாக நீ சொல்கின்ற வார்த்தையும் செய்யக்கூடிய செயலும் தண்ணீர் எழுதி வைத்தது போல் இல்லாமல் கல்வெட்டில் பொறித்தது போல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீயோ கட்டி வைக்க வேண்டும், வெட்டி வைக்க வேண்டும், நட்டு வைக்க வேண்டும். அதாவது கட்டி வைக்க வேண்டும் என்றால் ஒரு கோயில் குளத்தை கட்டி வைக்க வேண்டும். ஏனென்றால் கோவில் குளத்தை கட்டி வைத்தால் அங்கு மனிதர்கள் வருவார்கள். வந்தால் அந்த கோவிலிலோ யாரோ ஒரு புண்ணியவான் இந்த கோவிலை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். இந்த பெருமை இந்த வன்னியர் இனத்திற்கு வந்து சேரும். நீ வெட்டி வைக்க வேண்டும். அதாவது ஒரு ஏரி குளங்களையோ வெட்டி வைக்க வேண்டும். அப்படி வெட்டி வைக்கின்ற நேரத்திலே மனிதர்களோ ஆடு மாடுகளோ வந்து நீர் அருந்தும். அப்படி நீர் அருந்தும் நேரத்திலே அந்த மக்களோ இந்த யாரோ ஒரு புண்ணியவான் இந்த குளத்தை வெட்டி வைத்திருக்கின்றான் என்று கூறுவார்கள். அப்படி கூறுகின்ற நேரத்திலே அந்த புண்ணியம் வன்னிய சமுதாயத்திற்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீ மரங்களை நட்டு வைக்க வேண்டும். அப்படி நட்டு வைக்கின்ற நேரத்திலே ஆடு மாடுகளும் மனிதர்களும் அந்த மர நிழலிலே வந்து நிற்பார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அவர்களோ யாரோ ஒரு புண்ணியவான் இந்த மரத்தை நட்டு வைத்துள்ளார் என்று உரைக்கும் பொழுது அந்த பெருமை எல்லாம் நமக்கே வந்து சேரும். அப்பா ஆனால் தந்தையே எப்படி மகனே உங்களுடைய கட்டளை பிரகாரம் நானும் நட்டு வைக்கிறேன், வெட்டி வைக்கிறேன், கட்டி வைக்கிறேன் தந்தையே. ஆனால் மகனே தந்தையே அக்னி வசமாக உன்னை விற்பனை வைத்த காரணம் என்னவென்று கேட்டாய் அல்லவா? நம்ம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை காமாட்சி இருக்கிறது அல்லவா? அந்த யாகத்தின் வகையிலாக உன்னை விற்பனம் செய்த சொல்லுது. நீ அம்மாவின் பாதம் அணிந்து உன்னை விற்பனம் செய்த காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்வாயாக. அப்படியே ஆகட்டும் தந்தையே.
கோயிலுக்கு போ. சந்திரமலை கூடுவா அம்மா கரகிரியா கரகிரி ஒயிலத்தில் யாரோ
மகாராஷ்டிர மாவட்டத்திலே தானிப்படி நேரத்தில் வாசமா இருக்கக்கூடிய ஆண்டி கவுண்டர் மனைவியா இருக்கக்கூடிய குப்பம்மாள் அவர்கள் பேரப்பிள்ளைக்காக ஞானவல்லையாவுக்காக 500 ரூபாய் எடுத்திருக்கிறார். அண்ணாவர் பங்கு அம்மன் அம்மன் அருளை கொடுக்கிறார். அம்மனை எண்ணி கொடுக்கிறார். இந்த மகாராஷ்டிர மாவட்டத்திலே நாட்டுக்கெல்லாம் சிறுநாடு கொப்பாகிய ஆலாத்தி அம்மன் வாசமா இருக்கக்கூடிய இன்னும் அங்காளம்மன் பம்பக்கூடு பம்பை வாசிக்கக்கூடிய இன்னும் பரணி அவர்கள் கிருஷ்ணநாதர் குமார் பரணி அவர்கள் சோழ காமாட்சி அம்மன் பாதகாரிக்காக 1000 ரூபாய் எடுத்திருக்கிறார். அண்ணாவர் சோழ காமாட்சி அம்மன் நமக்கு அருளை கொடுக்குமாறு அம்மனை அமர் திரிபுர தகனியே அமர் திரிபுர தகனி அரியன் அரியார் திருவடி அரியன் போற்றி அரி பிரம்மா இந்திராதி தேவர் கட்ட அரியனை அரியன் போற்றி பரம மெய்ஞானி சித்தர் கண்பா பாதமே அரியன் போற்றி சுருதியில் உணர்ந்த இணையில் அன்பர் சுகபெருமை அரியன் அரியன் போற்றி. ஆனால் அம்மா சக்தி ஒன்றாகவும் சமயம் 16ஆகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் காசியிலே விசாலாட்சியாகவும் மேல் மருவத்திலே ஆதிபராசக்தியாகவும் மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரியாகவும் படகடிலே ரேணுகாம்பாளாகவும் திருவண்ணாமலையிலே உண்ணாமலை அம்மனாகவும் தானிப்பாடியிலே மகாமாரி அம்மனாகவும் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு காட்சி தருகின்ற எங்களை உமா பரமேஸ்வரி தாயே உன் பொறுப்பாத கமலங்களுக்கு இந்த அடியேன் வன்னி பூபதி அநேக கோடி வந்தனம் அம்மா. மங்களம் உண்டாகட்டும். ஆனால் அம்மா எப்படி மகனை வடிவபதி என்னை இந்த வேள்வியிலே இந்த அக்னியிலே என்னை உட்பணம் செய்த காரணத்தை அதி சீக்கிரம் தெரிவிக்க வேண்டும் தாயே. தெரிவிக்கிறப்பா ஆனால் மகனை வடிவபதி ஆனால் அம்மா நீதி நெறியில் தவறாமல் இருக்க நீதி நெறியில் தவறாமல் இருக்க ஆனால் மகனே வடிவபதி ஆனால் அம்மா நீயோ ஒரு அரசுக்குரியவன் ஆகையால் நீதி நெறி நிலை ஆகியவை தாராமல் இருக்க வேண்டும். அதுவும் போக இந்த வாதாபிரத சூரர்கள் இருவர் ரத்னாபுரி ஆளக்கூடிய வாதாபிரத சூரர்கள் இருவர் தேவர் மூர்களை அடக்கி துன்பப்படுத்துகிறார்கள். அதனால் அந்த வாதாபிரத சூரரை ஜெயித்து வர வேண்டும் அப்பா. ஆனால் அம்மா
எப்படி மாட வணிபூபதி அந்த அரக்கர்கள் வாதாபி எனதாபி சூரர்கள் என்று சொன்னீர்களே அவர்கள் எப்பேற்பட்ட அரக்கர்கள் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் தாயே. அப்படியே தெரிவிக்கிறப்பா. அம்மா என்று சொல்லக்கூடிய சூரர்கள் யாவர் முதல் முனிவர் வரை அனைவரையும் அடக்கி அடித்து ஒடித்து சிறையில் வைத்துள்ளானப்பா. ஆனால் அம்மா அப்படியே